தாராள பிரபு அது வேணாமா? நீங்க இருந்ததானே தேவி மலை என்னால கை வைக்க முடியாது. முதல்ல உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன்டி. உனக்கும் தேவிக்கும் என்ன சம்பந்தம்ங்கறத கண்டுபிடிக்கிறேன். அப்படி கண்டுபிடிச்சிட்டா அடுத்த நிமிஷமே நீங்க 2 பேரும் இந்த வீட்ல இருக்க மாட்டீங்க. நாங்க இந்த வீட்டு மருமகளுங்க, இங்கதான் இருக்கணும். நீதான் இந்த வீட்டை விட்டு போக வேண்டியவ. கல்யாணம் கட்டிக்கிட்டு கௌரவமா போறியா, இல்லனா நான் துரத்தின பிறகுதான் வீட்டை விட்டு ஓடுவியா? நீயே முடிவு பண்ணிக்கோ. இப்ப போ, என்ன சமையல் பண்ண விடு. இல்லனா கரண்டிய காய வச்சு மூஞ்சிலேயே ஒரு இழு இழுத்துருவேன். இருடி, உன்னை நான் அப்புறம் வச்சுக்கிறேன். வந்துட்டா பெருசா. பாத்ரூம்ல பள்ளி கரப்பாம்பூச்சிக்கெல்லாம் பயந்துட்டு இருக்கவ என்ன மிரட்ட வருவாளாம். பிளடி ஃபூல். இவ்வளவு அடக்க முடியலையே. அபி, அபி, அர்ஜுன் பேசின எதையுமே மனசுல வச்சுக்காதப்பா. அவன் உன்னை பங்காளி அது இதுன்னு பேசி ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டான். அவன் இன்னும் மாறவே இல்ல. உன் மேல பழைய கோவத்துலதான் இருக்கான். சேச்சே, நான் அவனை தப்பாலாம் நினைக்கலாமா? அது இப்ப வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்த பிசினஸ் திடீர்னு லாஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அர்ஜுனுக்கு இதே மாதிரி எத்தனை லாஸ் ஆயிருக்கும். அவ இப்படிதாம்மா பேச செய்வான். நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல. காலம் போக போக மெச்சூரிட்டி வர வர அவன் என்ன புரிஞ்சுப்பாமா. இத நீங்க பெருசுப்படுத்தாதீங்க. ஒரு புள்ள எரிமலையா வெடிச்சு செதறான், இன்னொரு புள்ள சாந்த சொரூபியா இருக்கான். நான் எந்த புள்ளைய கொண்டாடுவேன், எந்த புள்ளைய குத்தம் சொல்லுவேன்? விடுங்கம்மா, அவன் இடத்துல இருந்திருந்தா நானும் ஒருவேளை இப்படிதான் பேசியிருந்திருப்பேன். புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அபி. அப்புறமா காலையில நான் இந்திரா மேம் வீட்டுக்கு போயிருந்தேன்ல, அப்ப அங்க ஒரு ரூம்ல இருந்து ஏதோ ஒரு வித்தியாசமான சவுண்ட் வந்துச்சுமா. யாரோ ஒரு பொண்ணு கத்துற மாதிரியும் அழற மாதிரியும் சத்தம் கேட்டுச்சு. அப்ப நான் விசாரிச்சப்ப இந்திரா மேம் அவங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. பாவம், அவங்க பொண்ணு கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேம்மா. நான் போனப்பவும் அப்படிதான்ப்பா நடந்தது. இந்திரா இதே தான் என்கிட்டயும் சொன்னா. அப்படி அந்த பொண்ணுக்கு என்னதான் பிரச்சனை இருக்கும்? மேடம், டிஃபன். கூட இந்தாங்கம்மா. காயத்ரி, காயமா சாப்பிடலாமா? இந்தா இட்லி சாப்பிடு. மைக்கு அப்படில சொல்லக்கூடாது. என் தங்கம்ல, என் செல்லம். சாப்பிடுமா? எனக்கு சாப்பாடு வேண்டாம். நீ போமா, நீ போ, இங்க இருந்து போ. அப்படி சொல்லாதடா தங்கம். இங்க பாரு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அம்மா நான் பண்ணி தரேன். உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் பண்ணி எடுத்துட்டு வரேன். எனக்கு அபிதான் வேணும். எனக்கு அபி வேணும் அம்மா. எனக்கு அபி வேணும். எனக்கு அபி வேணும்மா. அபி வேணும்மா. அபி வேணும். இங்க பாரு, அதுக்கு தானே அம்மா நீங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். அபி இங்க வீடு வரைக்கும் வந்தாச்சு. கொஞ்சம் பொறுமையா இருந்தானா. இங்க பாரு, அபி கூடிய சீக்கிரம் வாழ்க்கையிலயும் வந்துருவான். நம்பிக்கையா இருமா. இப்ப கொஞ்சம் சாப்பிடுறியா? அம்மாக்காக சாப்பிடுமா. சாப்பிடுமா. அபி வந்துருவான்லம்மா. வந்துருவான், சாப்பிடு. அபி வந்துருவான். அபி வந்துருவான்.
ஏய், உன் கொட்டத்தை அடக்கியாச்சுடி, உன் வாலை ஒட்ட நறுக்கியாச்சு. இனிமே உனக்கு ஜீவனாம்சமா ஒரு நயா பைசா கூட தேராது. ஏன்னா